எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வேல்மாறல் பாராயணம் செய்யும் முறையை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வேல்மாறல் என்னென்ன அற்புதங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பாருங்கள். உண்மை சம்பவம். அந்த வேல்மாறல் படிக்க படிக்க நிறைய அற்புதங்களை நிகழ்த்தும். என் வாழ்க்கைன்னு நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி இருக்குது. அதனால தான் அந்த வேல்மாறலை மற்றவங்களும் பயன்பெறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நான் போட்டேனே. இப்போ இந்த பதிவில் நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த வேல்மாறலை நிறைய பேருக்கு எப்படி படிக்கணும்னு தெரியாது. முறையாக அந்த மாதிரி எப்படி படிக்கணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வேல்மாறலை நீங்கள் முறையாக ஒரு 48 நாள் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் முருகனை நீங்கள் என்ன வேண்டி படிக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார் கந்த கடவுள் உடனே வரும் கடவுள் முருக கடவுள். இந்த வேல்மாறலை அருணகிரிநாதர் தான் வேல் வகுப்புன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்தாரு. இதை நம்மளுக்கு வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் நம்மளுக்கு வேல்மாறலாக நம்மளுக்கு இந்த இதை கொடுத்துருக்காங்க. இதை 64 அடிகள் இருக்குது. இதை அவங்க வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் நம்மளுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரம் வர்ற மாதிரி இந்த மந்திரத்தை தொகுத்து வழங்கியிருக்காங்க. வேல் வகுப்பு ஔஷதம் போன்றது. ஒரு மருந்து நோயை தீர்ப்பது போல இந்த வகுப்பு புறநோயை நீக்கும், பிறவி பிணிவியை போக்கும். வேல் ஞானம், ஆதலால் இதை படிப்பவங்களுக்கு ஞானம் வரும், பேரின்ப வாழ்வு கொடுக்கும். இதை பிறவி பிணியை அழிக்கும். எவர் ஒருத்தர் 48 நாட்கள் ஒரு மண்டலம் வேல்மாறலை தொடர்ந்து பாராயணம் செய்வாங்களோ அவங்களது நியாயமான கோரிக்கைகள் கட்டாயம் நிறைவேறும் என்பது இந்த வேல்மாறலுக்கே உரிய சிறப்பு. வேல்மாறல் துதியை பாராயணம் செய்பவர்களுக்கு திருமண தடை நீங்கும், புத்திர பேர் கிடைக்கும், காக்காய் வலிப்பு, புற்றுநோய், எல்லா நோய்களும் நீங்கும், சர்வரோக நிவாரணியாக இருக்கும். முருகன் மீது நம்பிக்கை வச்சு இதை பாராயணம் செஞ்சிங்கன்னா முழு கதி அடைஞ்சிருங்க முருகன்கிட்ட. அவங்க கருணையே வடிவான முருகன் காலம் அறிந்து உங்களை ரட்சிப்பார். வேல்மாறலை மந்திரம் என்று கூற காரணம் என்னன்னா, திருத்தணியில் என்ற அடி வருது இல்லையா, அது 64 அடிக்கு அடியில் 64 முறையும் அடிகள் 2, 32, 35, 61 4 முறையும் ஆதியில் 20 முறையும் இந்த கூட்டுத்தொகையாக வருது. இது 108 வருது. இந்த 108 பாராயணம் செய்வதனால இது மந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலின் பெருமையை கூறுவதால் இது வேல்மாறல் மகா மந்திரம்னு சொல்கிறாங்க. இந்த வேல்மாறல் புக்கு நீங்கள் பூஜை சாமான் விற்கிற கடை இல்லை நாட்டு மருந்து கடையில் விற்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. முதல்ல நீங்கள் விநாயகர் துதியை அந்த 5 கரத்தினை யானை முகத்தினை அந்த பாடலை நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் குலதெய்வம் எதுவோ அதை வேண்டிக்கோங்க. முதல்ல வேலும் மயிலும் துணை அப்படின்னு இருக்கும். அதை 6 முறை சொல்லுங்கள். அதில் சேவல் இருக்கும், சொல்லாதீங்க. சேவல் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க ஒருத்தவங்க, அதனால நான் அதை சொல்லலை. அதற்கு அடுத்ததாக கந்தர் அலங்காரம் கட்டளை கலித்துறைன்னு இருக்கும். விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்க மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை எவன் பன்னீரு தோளும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே. இதை படிச்சுட்டு 6 முறை சேவலும் மயிலும் துணைன்னு 6 முறை படிச்சுருங்க. அதன் பிறகு மயிலின் திறன் சொல்லும் மயில் அலங்காரம். தடக்கொற்ற வேல்மயிலை இடர்தீர தனிவிடில் நீ இந்த பாடலை நீங்கள் முழுமையாக சொல்லிட்டு வேலும் மயிலும் துணை அப்படின்னு 6 முறை சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் திருத்தணியில் உதித்தரும் ஒருத்தன்மலை விருத்தனது உளத்தில் உரை கருத்த மயில் நடத்துகுகன் வேலே. இதை 20 முறை பாராயணம் செய்யுங்க. இது ஃபஸ்ட் அடி. பருத்தமுலை சிறுத்தையிட வெளுத்தநகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுக்கு நிகர் ஆகும். இதற்கு அடியில் அந்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனது உளத்தில் உள்ள கருத்த மயில் நடத்துகுகன் வேலை. அந்த அடி ஒவ்வொரு இதில் 64 பாட்டு இருக்குது. இந்த 64 பாட்டுக்கு அடியிலையும் இந்த ஒவ்வொரு அடிக்கு அடியிலையும் இந்த திருத்தணியில் உதித்தரும் ஒருத்தன்மலை விருத்தனது உளத்தில் உள்ள கருத்த மயில் நடத்துகுகன் வேலே இந்த பாட்டு இருக்குது. அதை நீங்கள் படிச்சிடணும். 64வது அடிக்கப்புறம் 20 முறை நம்ம அந்த அடியை சொல்லி ஓதணும். அந்த 20 முறை சொல்லி முடிச்சுட்டு வேலும் மயிலும் துணை 6 முறை சொல்லிடுங்க. அதற்கடுத்து கோளாறு பாடல்னு கந்தர் அனுபூதியில் கட்டளை கலித்துறைன்னு இருக்குது. சேயவன் புந்திவன அப்படின்னு ஆரம்பிக்கும். அதை ஒரு முறை சொல்லிவிட்டு அப்புறம் கீழே வேலும் மயிலும் துணைன்னு ஒரு 6 முறை சொல்லிவிட்டு அதன் பிறகு கந்தர் அலங்காரத்தில் வர்ற நூலின் பெருமை இருக்குது. அதை நம்ம சலங்கானும் வேந்தர் தமக்கு மஞ்சார் என்ற அதை படிச்சுட்டு அது கடைசியில் வேலும் மயிலும் துணை 6 தடவை படிக்கணும்.
அவ்வளோதாங்க, வேல்மாறல் இதோட முடிஞ்சிச்சு. இதை நீங்கள் 48 நாள் ஒரு மண்டலம் வந்து விடாமல் நீங்கள் படிங்க. சில தடங்கல்கள் வரலாம், ஆனால் அதையும் நீங்கள் பொருட்படுத்த உங்கள் குலதெய்வத்தையும் முருகனையும் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு தொடர்ந்து பாராயணம் செய்யுங்க. வேல்மாறலை உங்களுக்கு பல அற்புதங்களை காட்டுவார் முருகன். உங்களுக்கு மனசாந்தி முதல்ல கொடுத்துருவார். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு நீங்கள் கேட்டது கண்டிப்பாக முருகன் தருவார். 48 நாள் நீங்கள் தொடர்ந்து எந்த ஒரு சலனமும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு படிச்சுட்டே வாங்க. பாராயணம் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு முருகன் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்தி கொடுப்பாரு. முருகன் வந்து எப்போவுமே உடனே கொடுக்குற கடவுள் தான். கண்டிப்பாக இது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இதை நம்மளுக்கு இந்த சச்சிதானந்த சுவாமிகள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வேல்மாறல் பாராயணம் செய்கிறவங்களுக்கு யாரும் வந்து துரோகம் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்படி ஏதாவது தவறு செஞ்சாங்கன்னா அவங்க குலத்தையே அறக்கலைவார்னு போட்டிருக்காங்க. எல்லாரும் இதை பாராயணம் செஞ்சு முருகனோட அருளை பெறுங்க. அருணகிரிநாதர் நம்மளுக்கு கொடுத்துட்டு போன பொக்கிஷம். இதை வந்து நீங்கள் எல்லாரும் பாராயணம் பண்ணணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாரும் இதை படிக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.